शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। நிலமாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன் அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்வடல் கொண்டு முன்னும் குடங்களில் நிறைத்து வைத்தார் புறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. பாடல் 28. இப்படி போல இப்படி போல நாம ரூபங்கள் போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாயிரங்கச் சொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அபிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜெனித்த என்றறிந்து கொள்ளே அதுதான் எப்படி என்ற கால் அனாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில் இது கால தத்துவ பேர் ஈசனுட்பார்வையாலே முது மூலம் ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியக்தமாமே உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்புமாவும் சத்துவ குணத்தினோடு ரஜோகுணம் தமோ குணந்தான் சுத்தமோடு அழுக்கீரிட்டாய் சொல்லும் குணமும் மூன்றாய் ஒத்துழ வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே
ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறா சொல்வர் மறுவும் அவ்யக்தம் தானே மகதத்துவம் ஆகும் அந்த அருள் மகதத்துவந்தான் அகங்காரம் ஆகும் என்றும் கரு அகங்காரம் மூன்றா காட்டிய குணமாம் என்றும் இக்குணங்களிலே வின் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும் முக்குணங்களினும் தூய்தாம் முதற் குணம் மாயையாகும் அக்குணம் பிரம்மச்சாயை அந்தரியாமி மாயை எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணமாம் ஈசன் ஈசனுக்கு இது சூழுத்தி இதுவே காரண சரீரம் கோஷமானந்தம் ஆகும் குணம் ராஜதம் அவித்தை பேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவ கோடி நாசமாம் உயிர்க்க போது நாமமும் பிராக்ய நாமே அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுதி காரண சரீரம் சொன்னதி மட்டும் மோகம் முழு குணத்திரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் வழுத்து சுகும ஆரோப வழியும் நீ மொழிய கேளாய் ஏமமாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சத்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணின் காற்றதாம் காற்றில் தீயாம் கனலில் நீர் நீரில் மண்ணாம் போற்றி மிவ்வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம் சாற்று மற்றிவற்றின் போக சாதன தனு உண்டாகும் ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் ஐந்து கூருணர் கருவியாகும் ஓதிய பின்னை ஐந்தும் உளம் புத்தி இரண்டாம் ஞான சாதனம் ஆவியும் வேலும் சகுண பிரிவினாலே ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூர் ஐந்தும் ஐந்தும் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த 17 லிங்க தேகம் சுராசுரர் நரர் விலங்காய் தோன்றிய உயிர்கட்கெல்லாம் இவ்வுடல் மறுவும் சீவன் இலங்கு சைதசன் என்றாவன் இவ்வுடல் மறுவும் ஈசன் இரணிய கர்ப்பன் ஆவன் இவ்வுடல் 2 பேர்க்கும் லிங்க சுகும சரீரம் இவ்வுடல் கோஷம் மூன்றாம் இது கணா அவஸ்தையாமே இவ்வுடல் கோஷம் மூன்றாம் இது கணா அவஸ்தையாமே சுகும சரம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் தூலம் ஆக்கும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழிய கேளாய் தாக்கின் உயிர்க்கு தூல தனுவும் போகமும் உண்டாக காக்கும் அவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே 5 பூதமும் 10 அவை பாதி நன்னான்காக்கி நந்து தம்பாதி விட்டு 4 4 கூட்ட வந்தன தூல பூதம் மகாபூதம் இவற்றி நின்றும் தந்தன 4ஆம் தூல தனு அண்ட புவன போகம் தூலமே மருவும் சீவன் சொல்லிய விஷுவன் ஆகும் தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடனாகும் தூலமே அன்ன கோஷம் துண்ணும் ஜாகிர அவஸ்தை தூல கற்பனையிதென்று தொகுத்தது மனதில் கொள்வாய் சீரிய ஈசனாக்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றே ஆரிய குருவே வேதம் அறிவதெப்படி என்ற கால் காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி
சமஷ்டி வியஷ்டியால் வேதமாமே. மரங்கள் போல் வியஷ்டி வேதம் வனம் எனல் சமஷ்டி வேதம். சரங்கள் தாவரங்கள் வேதம் தனியுடல் வியஷ்டி என்பார். பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமஷ்டி என்பார். இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் வேதம் ஈதே. கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்ப எல்லாம் சொற்பனம் போலும் என்றே துணிந்தவன் ஞானியாவான். செல் புதை மலைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போலும் அற்புத முக்தி சேரும் அபவாத வழியும் கேளாய். அறவன்று கயிறென்றார் போல் ஆலன்று தரி என்றார் போல் குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனம் அன்று பூதங்கள் அன்று ஞான திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம் காண். படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கில் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம். காரிய காரணங்கள் உடல் முதல் சுவாபம் ஈராய் ஒன்றில் ஒன்றுதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே. அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே. தூட்டனை தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொல்லி இரண்டு சக்திகள் என்றீரே. மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா. கேடர குருவே என்ன கிருபையோடு அருள் செய்வாரே. தான் நிகர்த்தனகாம் ஈசன் தனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி சினபாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளத்து உணர்விழி குருடாம் வண்ணம் வானிலம் திசைகள் மூடும் மலை நிசி இருள் போல் மூடும். நம்ம தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தில் மோட்சத்துக்குரிய உபாயத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். கைவல்யம்னா ரெண்டு பொருள் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று எதையும் நிம்மதிக்காக எதையும் யாரையும் சார்ந்து இல்லாத தன்மை, அதுக்கு பேர் ஜீவன் முக்தின்னு பார்த்தோம். வாழும்போதே மோட்சம். ரெண்டாவது மீண்டும் பிறவாமை விதேக முக்தி. அதுக்குரிய உபாயத்தை ரொம்ப எளிமையான முறையில் அனைத்து உபநிஷதங்கள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதையில் இருக்கிற சாரத்தை ரொம்ப எளிமையாக புரிஞ்சு கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம். முதல்ல குரு சிஷ்யர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். சிஷ்யன் ரொம்ப சம்சாரத்தில் துக்கம் தாழாமல் குரு கிட்ட கேட்குறான். வணங்கி நின்று அழுது சொல்வான், மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன். மாயையில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னோடனே குரு என்ன சொல்கிறாரு? உன்னை நீ அறிவாயாகி உனக்கு ஒரு கேடும் இல்லை. என்னை நீ கேட்பதாலே ஈது உபதேசித்தேன். உன்னை நீ அருந்தினா உனக்கு ஒரு கேடும் இல்லை. சம்சாரத்திலிருந்து முழுமையான துக்க நிவர்த்தி உன்னை நீ அறிவதால் மட்டுமே உண்டாக முடியும் அப்படின்னு சொன்னோடனே சிஷ்யன் கேட்குறான்னு பார்த்தோம். எனக்கு என்ன நல்லா தெரியுமே அப்படின்னே குரு சொல்கிறாரு, இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன். யார் ஒருவன் இந்த தேகத்தையும் இந்த தேகத்துக்கு வேறான தேகியையும் பிரித்து பார்க்கின்றானோ அவன்தான் உண்மையிலேயே பரிபூர்ணமாக துக்கத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் இந்த தேகத்துக்கு வேறாக தேகி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் உன்னுடைய கனவை ஆராய்ச்சி பண்ணிப்பார், தூக்கத்தை ஆராய்ச்சி பண்ணிப்பார். கனவு கண்டது யார், அந்த ஆழ்நிலை தூக்கத்தை அனுபவித்தது யார், இந்த நனவில் விவகாரம் செய்வது யார், 3 பேரும் ஒன்றா வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் அந்த திருஷ்ய விவேகத்தை மூலமாக முதல்ல இந்த உடம்புக்கு வேறாக ஒரு மெய்ப்பொருள் ஒன்று இருக்கின்றதுங்கிறத முதல்ல புரிய வைக்கிறார். சிஷ்யனுக்கு புரிஞ்சும் புரியாமையுமா இருக்குது. அப்போ அவர் முறையாக உபதேசத்தை ஒரு கிரமமாக சொல்லி கொடுக்குறாருன்னு பார்த்தோம். இப்போ பிறவி எப்படி வந்துச்சின்னு நமக்கு தெரிஞ்சாதான் பிறவியிலிருந்து விடுபட முடியுங்கிறத பார்த்தோம். அப்போ பிறவி எப்படி உண்டாயிற்று, என்னுடைய பிறவி மட்டுமல்ல எல்லாருடைய பிறவியும் எப்படி உண்டாயிற்று, இந்த ஜெகத் எப்படி உண்டாயிற்று, இந்த ஈஸ்வரன் எப்படி உண்டானார், நான் எப்படி உண்டானேன். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேனே, உண்மையிலே நான்கிறது யாரு? இந்த கையா காலா மூக்கா நாக்கா
உண்மையிலே நான் என்பது யாரு அப்படிங்கிறத பற்றி ஆழமான விசாரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தோம். இப்போ தொடங்கும் போது முதல்ல சிருஷ்டியிலிருந்து தொடங்குறார். எப்படி இந்த படைப்பு உண்டாயிற்று, இப்போ படைப்பு உண்டாயிற்றுன்னு பார்க்கும்போது நம்ம பிரம்மத்திடம், நம்ம பிரம்மம்னு சொல்கிறது மெய்ப்பொருளுக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கோம், பிரம்மம்னு பேர் சொல்லியிருக்கோம். பிரம்மம் அப்படின்னா பெரியது, பெரியதிலெல்லாம் பெரியது, அதை விட பெரியது எதுவுமே கிடையாது, அதுதான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருளை விட, அந்த இறைவனை விட, அந்த பரம்பொருளை விட பெரியது எதுவுமே கிடையாது. அதனால் அதுக்கு பிரம்மன்னு பேர் வச்சுருக்கோம். பிருகத் தமத்வாத் பிரம்ம, அது பெரியதிலும் பெரியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த மெய்ப்பொருள் அதுக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. மாயா சக்தியை துணை கொண்டு இந்த சிருஷ்டியை படைக்கின்றதுன்னு பார்த்தோம். சுருக்கமாக சிருஷ்டியை பார்த்துட்டு நம்ம அடுத்த கிளாஸுக்கு போயிடலாம். இப்போ மாயையில் 3 குணங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் சத்துவம், ரஜஸ், தமஸ். சத்துவத்திலிருந்து அந்த பிரம்ம சிற்சாயை, சத்துவகுணத்தில் ஏற்படுகின்ற பிரதிபிம்பத்திற்கு ஈஸ்வரன்னு பேர். ரஜோகுணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற அந்த சிற்சாயைக்கு, அந்த பிரதிபிம்பத்துக்கு ஜீவன்னு பேர். இப்போ 3வது தமோகுணம் இருக்குது. அந்த தமோகுணத்தில் 2 சக்தி இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன்று மறைப்பாற்றல், படைப்பாற்றல். ஒன்று படைக்கின்றது, இன்னொன்று மறைக்கின்றது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. அப்போ அந்த தோற்றமாம் சக்தி, அந்த படைப்பாற்றலில் இருந்து என்ன வருகின்றது, பஞ்சபூதங்கள் உண்டாகின்றதுன்னு பார்க்கணும். அந்த பஞ்சபூதங்களிலே என்ன இருக்குது, இந்த முக்குணங்கள் இருக்குது. சிருஷ்டின்னு வந்துட்டாலே 3 குணங்கள் 5 பூதங்கள், இதோடைய மிக்சர் தான் சிருஷ்டி. ஈஸ்வரன் ஜீவன் வந்தாச்சு. இப்போ அடுத்து இந்த ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் என்ன வேணும், சரீரம்லாம் வேணும், உலகம்லாம் வேணும். அதெல்லாம் எதில் இருந்து, தமோ குணத்திலிருந்து வருது. தமோ குணம் 3ஆக பிரிந்து தோன்றுகின்றது. தமசில் சத்துவம், தமசில் ரஜஸ், தமசில் தமஸ். இப்போ நான் சொல்லும்போது என்கிட்ட என்னென்னலாம் இருக்குது, எனக்கு 3 சரீரம் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. எனக்கு ஸ்தூலமான இந்த சரீரம், இந்த மாமிசமான இந்த சரீரம், பஞ்சபூதமான இந்த சரீரம், இது பேர் பௌத்திக சரீரம் பேர். பஞ்சபூதமான இருக்க பௌத்திக சரீரம், ஃபிசிக்கல் பாடி, இதுக்கு பேர் என்னது, ஸ்தூல சரீரம். 2வது, இதை இயக்குகின்ற ஒரு நுண்ணுடல் நமக்கு இருக்கின்றது. அந்த நுண்ணுடலுக்கு பேர் சூக்ஷ்ம சரீரம்னு பேர். 3வது, இந்த 2 சரீரம் உண்டாவதற்கு காரணமான ஒரு அஞ்ஞானம் இருக்கின்றது. நான் உடல்ங்கிற எண்ணத்தோடே நாம் இருக்கின்றோம், நான் ஜீவன்கிற எண்ணத்தோடு இருக்கும், அது காரண சரீரம்னு சொல்கிறோம். அது கொஞ்சம் உண்மையானது. இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி தான் இப்போ நம்ம ஆழமாக பேச போகிறோம். இப்போ ஸ்தூல சரீரம் இருக்குதுன்னு பார்த்தோம். சூக்ஷ்ம சரீரத்தில் நமக்கு 5 ஞானேந்திரியங்கள், அறியும் கருவிகள், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம், 5 அறியும் கருவிகள் இருக்குதுன்னு பார்த்தோம். மனம் புத்திங்கிற 2 இருக்குது, அந்த கரணம் இருக்குதுன்னு பார்த்தோம். 5 கர்மேந்திரியங்கள், வாக்பாணி பாத பாயு உபஸ்தம், 5 பிராணன்கள். இந்த 17ம் லிங்க சூக்ஷ்ம சரீரம் சொல்லப்படும். லிங்க சூக்ஷ்ம சரீரம், நுண்ணுடல், ஒளி உடம்பு. இந்த உடல், இந்த பரு உடல் இயங்குவதற்கு ஆதாரமாக அதற்குள்ளே இருக்கின்ற, அதை இயக்குகின்ற இந்த சூக்ஷ்ம சரீரம். இப்போ நான் சொல்லும்போது இந்த ஸ்தூல சரீரம் இருக்குது, இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, இதற்குரிய காரண சரீரம். இப்போ இது நம்ம இது என்ன செய்கிறோம், நமக்கு இதை அத்தியாரோபம்னு சொல்கிறோம். எப்படி ஒன்றில் மற்றொன்றை கற்பனை செய்வதற்கு பேர் ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். இப்போ ஒன்றை மற்றொன்றாக பார்ப்பது. இப்போ இந்த ஜெகத்தை எதில் பார்க்குறோம், பிரம்மத்தில் இந்த ஜெகத்தை பார்க்கின்றோம். மாயையால் இது நமக்கு திரும்ப திரும்ப போட்டுக்கொண்டு ஒரு மாயா சக்தியினால், இந்த மாயா சக்தி எப்படி ஒரு மந்திரவாதி ஒரு இல்லாத ஒரு கற்பனை உலகத்தை சிருஷ்டிக்கின்றானோ, அதுபோல் இந்த பிரம்மம் இந்த மாயையின் துணை கொண்டு ஒரு ஜெகத்தை உண்டு பண்ணுகின்றது. இப்படி போல நாம ரூபங்கள் 2ம் இன்றி ஒப்பமா 2அற்று ஒன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் 5 பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்று அறிந்து. செப்பு கற்பனையினாலே, இது ஒரு தோற்றம், ஒரு காட்சி, ஒரு மாய காட்சி உண்டாகின்றது. நம்ம எல்லாம் அந்த மாயையிலிருந்து உண்டானவர்கள் தான். மாயாதேவி தோற்றுவித்த அதில் ஒரு படைப்பு உண்டாயிருக்கு. இதுக்கு பேர் என்னது, இந்த படைப்பிற்கு பேர் ஆரோபம், அத்தியாரோபம், கற்பனை, 3 பேர்த்த சொல்லு. இப்போ இந்த கற்பனையினால் வருகின்றது என்னது, நமக்கு மித்தையாம், ஆரோபத்தால் பந்தமாம், அபவாதத்தால் முக்தியாம்.
இப்போ இல்லாத இந்த கற்பனையினால தான் நமக்கு ஒரு துக்கம் உண்டாயிருக்கு. இந்த மாயாதேவி என்ன பண்ணிட்டா, நம்மளை ஒரு ஜீவன்னு நம்மளை நினைக்க வச்சுட்டா. உண்மையிலேயே நமக்கு இது ஒரு சிற்சாயி தான். ஆனால் என்ன பண்ணிடுறோம், நம்ம அதுவாகவே ஆயிட்டோம். எப்போ நமக்கு இந்த சரீரத்துக்குள்ளே வந்துட்டோமோ அப்போவே என்ன ஆயிட்டோம், நம்ம சரீரமாகவே ஆயிட்டோம். ஆரோபத்தால் பந்தமாம், அபவாதத்தால் முக்தியும். இப்போ நமக்கு கயிறை தப்பாக பார்த்துட்டோம், பாம்புன்னு தப்பாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், அப்போ பயமாக இருக்குது. பக்கத்தில் போய் அது கயிறு தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா என்ன ஆயிரும், நமக்கு அந்த பயம் போயிடும். இப்போ அதுபோல் இந்த பிரம்மத்தை நம்ம ஜெகத்துன்னு நினச்சிட்டோம். பிரம்மத்தை ஜெகத்துன்னு நினச்சது அது மாதிரியே இந்த ஆத்மாவாகிய நான் என்னை உடம்பா நினச்சிட்டேன். இப்போ இதன் காரணமாக என்ன ஆகின்றது, இந்த துக்கம் எல்லாம் என்னுடைய துக்கம் ஆகின்றது. இந்த உடலில் இருக்கின்ற, அந்த மனதில் ஏற்படுகின்ற, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா துன்பமும் என்னுடையதாகின்றது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம பக்கத்தில் போய் அதை ஒழுங்காக பார்க்கணும். அதுக்கு பேர் அபவாதம்னு பார்த்தோம். அறவன்று கயிறென்றார் போல், ஆளன்று தறி என்றார் போல், குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கண்டு புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று ஞானத்திறம் என்று தெளிவதே அபவாதங்கான். அபவாதம்னா என்ன, 2 அபவாதம் சொல்கிறார். நம்ம போன கிளாஸில் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். 2 விதமான அபவாதம் சொல்லப்படுகின்றது. முதல்ல எடுத்தோன்னே என்ன சொல்கிறாரு, இது அறவு இல்லை, கயிறு, அறவன்று கயிறென்றார் போல், ஆளன்று தறி என்றார் போல். உண்மையில் அது என்னது, அது கட்டை தான், மனுஷன் இல்லை அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதுதான் அபவாதம் அப்படின்னு சொல்லிட்டு அபவாதத்துக்கு 2 மெத்தட் சொல்கிறாருன்னு பார்த்தோம். ஒன்று உத்தம அதிகாரிக்கு சொல்கிறது, இன்னொன்று மந்த மத்தியம அதிகாரிக்கு சொல்கிறது. நான் பார்க்குறோம், ரமணர்லாம் இப்படி பாடமே படிக்கலை. அவர் என்ன பண்ணார், யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க செத்துப்போன்னு சொன்னாங்களாம், உடனே அவர் சாகிறது எது அப்படி கேட்டாராம், அவருக்கு உடனே புரிஞ்சிருச்சு. அதுதான் நமக்கு அறவன்று பார்த்த உடனே. அப்போ அவங்களுக்கு என்ன வேண்டியதில்லை, உத்தம அதிகாரிக்கு தத்துவமசி அப்படின்னு சொன்னாலே அவங்க உடனே என்ன சொல்லிடுவாங்க, அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுடுவாங்க, நீ அந்த மெய்ப்பொருளே. இப்போ அது ஒரு மெத்தட், அது உத்தம அதிகாரிக்குரிய மெத்தட். அடுத்தது மந்த மத்தியம அதிகாரிக்கு, அதான் பார்த்துட்டு இருந்தோம். படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் உடல் முதல் ஸ்வபாவம் ஈராய் ஒன்றில் ஒன்று உதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே. இப்போ நம்மளை மாதிரி சாதாரணமாக ஒன்றும் தெரியாது நமக்கு, நம்ம இத்தனை வருஷமாக உடம்புன்னே நினச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ நமக்கு குரு சொன்னாலும் புரிகிற மாதிரி இருக்குது, புரியல அப்படிங்கிறோம். இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு புரிஞ்சுட்டா நம்ம உத்தம அதிகாரி, கிளாஸ்க்கு அதுக்கப்புறம் வர வேண்டியதில்லை. ஆனால் நமக்கு என்ன புரிய மாட்டேங்குது. அப்போ அதனால இன்னொரு மெத்தட், அது உனக்கு புரியல, சரி தூக்கத்தில் இருக்கதான் நீயே, தூக்கத்தை பார்த்தவன் தான் நீயே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நானை நம்மளால் என்ன பண்ண முடியல, ஸ்வீகரணம் பண்ண முடியல. இன்னும் நம்ம உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமானி யோசி அப்படின்னு 2வது மெத்தட் சொல்லி கொடுக்குறார். எதை, அபவாதம் பண்ணுறதுக்கு. அபவாதம்னா என்ன, சரியாக பார்ப்பது, தப்பாக பார்ப்பது ஆரோபம், சரியாக பார்ப்பது அபவாதம். அப்போ அதை நீக்குவது, நம்ம தவறை நீக்குவது. அப்போ அதுக்கு ஒரு மெத்தட் சொன்னார். நீ அந்த நூலையும் ஆடையவும் பாரு. உண்மையில் இருப்பது என்னது, நூல் தான் இருக்கின்றது. ஆனால் அது என்னவா இருக்குது, ஆடையாக காட்சி அளிக்கின்றது. இப்போ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்லாம் பார்த்தேன். கொஞ்சம் நம்ம டஃப்பாக போகுது, அப்படியே தூக்கம் வரும். என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு காலையில், என்ன சாப்பிட்டீங்க? தோசை. நீங்கள்? இடியாப்பம். உண்மையிலேயே தோசைன்னா என்ன, அரிசி மாவும் உளுந்து மாவும் சாப்பிட்ருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டது வெறும் அரிசி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உண்மையிலேயே தோசைன்னு ஒன்று இல்லவே இல்லை, இட்லின்னு ஒன்று இல்லவே இல்லை, இடியாப்பம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு ரூபம் வந்த உடனே, அதுக்கு ஒரு பயன்பாடு வந்த உடனே என்ன பண்ணிடுறோம், நமக்கு அதெல்லாம் இட்லி மாவில் அதெல்லாம் மறந்து போயிடுது. கேட்டோன்னே என்ன சொல்கிறோம், நம்ம தோசை சாப்பிட்டோம். உண்மையில் என்னது அது, அரிசி மாவும் உளுந்து. இப்போ அதே மாதிரி ஒரு மெத்தடை சாஸ்திரம் சொல்லுது, காரிய காரண விசாரம். காரியம் முழுவதும் காரணம்தான் வியாபித்திருக்கின்றது.
அப்போ இட்லி தோசை இடியாப்பம் ஆப்போங்கிறதெல்லாம் அது என்னது? உண்மையில் என்னது? சும்மா பேர். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். அதே மாதிரி ஆனந்தி உஷாராணிங்கிறது என்னது? சும்மா பேர். உண்மையில் இருப்பது என்னது? அந்த காரணம்தான் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்றது. இதுதான் நமக்கு அத்வைத வேதாந்தத்தினோட ஆழமான விஷயம். பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ. பிரம்மைவ சத்தியம், பிரம்மம் மட்டும்தான் இருக்கின்றது. ஜெகத் மித்யான்னு ஒரு பதம் கொடுத்துரு. ஜெகத் அசத்தியம்னு சொல்லலை. 3 பதங்கள் வேதாந்தத்தில் நம்ம பயன்படுத்துவோம். சத்தியம், அசத்தியம், மித்தியம். சத்தியம்னா 3 காலத்திலும் இருப்பது. அசத்தியம்னா இல்லவே இல்லாதது. மித்தியான்னா எது அனுபவத்திற்கு உண்மையாக தெரிகின்றதோ, ஆராய்ச்சி பண்ணினால் இல்லவே இல்லையோ, அதுக்கு பேர் மித்தியா. எது அனுபவத்திற்கு உண்மையாக இருக்கின்றது. இட்லி தோசைங்கிறது ஒரு உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா என்னது? அங்கே இட்லியும் இல்லை, தோசையும் இல்லை, அரிசி மாவும் உளுந்து மாவும் மட்டும்தான் இருக்குது. அதுபோல் நீ விசாரம் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குது, ஊர் இருக்குது, எல்லாம் இவங்களோட பொண்ணு, அவங்களோட அப்பா அம்மான்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாமகரணம் இருக்குது, ஊர் இருக்குது, பேர் இருக்குன்னு சொல்கிறோம். உண்மையில் இருப்பது என்ன? அந்த காரணம்தான் எல்லா காரியத்திலும் வியாபித்து உள்ளது. அதுபோல இந்த மெய்ப்பொருள் தான் எல்லா பொய்ப்பொருளாக காட்சியளிக்கின்றது மாயையால். நமக்கு இட்லி மாவும் தோசை மாவும் என்னவானு தோசைங்கிற வடிவத்துக்கு வருது. அதுபோல் இந்த மாயா சக்தியினால் இந்த மாயையிலிருந்து உண்டான அந்த பஞ்சபூதங்களில் ஏற்படுகின்ற ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினால் ஜெனித்தது என்று அறிந்து கொள்ளே. இந்த கற்பனை இது ஒரு நாமரூபம் வந்த உடனே, ஒரு வடிவம் வந்த உடனே என்ன ஆயிடுது? நமக்கு ஒரு பேர் கொடுத்துட்றோம். இந்த பேர் கொடுத்த உடனே நம்ம அந்த காரணத்தை மறந்து போயிடும். அதுக்கு எது மூல காரணமாக இருக்கின்றதோ அதை மறந்து போயிடும். இப்போ படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள். 3 எக்ஸாம்பிள் கொடுக்குறார். நூல் ஆடை, அப்புறம் தங்கம் நகை, 3வது மண் குடம். 3 எக்ஸாம்பிள் நல்ல மனசில் பதியணுங்கிறதுக்காக. அதுபோல காரணத்திற்கு வேறாக காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. உண்மையில் என்ன ஆயிருக்கு? ஒரு வடிவம் வந்த உடனே அந்த பயன்பாட்டுக்காக ஒரு வடிவம் எடுத்துக்கிறோம். நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்? ஒரு வடிவம் கொடுக்குறோம். அந்த வடிவத்தை ஒரு 2-3 ஷேப் இருந்துச்சுன்னா அதை பிரித்து காட்டுறதுக்காக என்ன பண்ணுறோம்? பேர் கொடுத்துருக்கோம். இப்போ உண்மையில் இருப்பது அந்த காரணம் மட்டும்தான் இருக்கின்றது. காரணம் ப்ளஸ் நாமரூபம் இஸ் ஈக்குவல் டு காரியம். எல்லாவற்றிலையும் அதான். காரணம் ப்ளஸ் நாம ரூபம். ஒரு பெயர் வடிவம் வந்துட்டா என்ன ஆயிடுது? அதுக்கு காரியமாயிடும். அதுபோல ஒன்றாம் காரிய காரணங்கள். காரணத்திற்கு வேறாக காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. பிரம்மத்திற்கு வேறாக ஜெகத் என்று ஒன்று இல்லவே இல்லை. இப்படி என்ன பண்ணுறோம்? உடல் முதல் ஸ்வபாவம் ஈராய். நம்ம 3 சரீரம் பார்த்தோம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். உண்மையில் இருப்பது பிரம்மம் ஒன்று தான். அதுதான் 3 சரீரமாக காட்சியளிக்கின்றது. அப்போ இதை நீ புரிந்து கொண்டு என்ன பண்ணுற? அடைவினில் ஒடுக்கி காண்பது. அடைவினில்னா முறையாக, கிரமமாக, ஆர்டர். எந்த ஆர்டரில் நம்ம சிருஷ்டியை நம்ம இது படைப்பு உண்டாயிற்றோ அது போலையே என்ன பண்ணுறோம்? அதை ஒடுக்கி காண்பது. அதை ஒடுக்கி காண்பதுனா அறிவால். இப்போ ஒரு இந்த டேபிள் கிளாத் இருக்குது, இதெல்லாம் நூலால் ஆனது. இப்போ இது ஃபுல்லாக நூலானது ஆனதுன்னு புரிகிறதுக்காக பிச்சு 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 பார்க்க வேண்டியதில்லை. என்ன பண்ணுறோம்? நம்ம அறிவினால் புரிஞ்சுக்கிறோம். காரணத்திற்கு வேறாக காரியம் என்பது ஒன்று இல்லை. அதுபோல இந்த பிரம்மத்திற்கு வேறாக இந்த ஸ்தூல சரீரம் என்று ஒன்று இல்லவே இல்லை. மனோபுத்தி அகங்கார சித்தாணி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே. மனம்னு ஒன்று இல்லை, புத்தின்னு ஒன்று இல்லை, எல்லாம் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். இப்படி அடைவினில் ஒடுக்கி காண்பது. என்ன பண்ணுறோம்? நம்ம எப்படி டார்ச் வச்சு பக்கத்தில் போய் நல்லா பார்த்து அது கயிறு தான், அது பாம்பில்லைன்னு புரிஞ்சுக்கிறோமோ அதுபோல் இந்த குறவன் சொல் பின்னாடி பார்த்தோம். நம்ம
உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனம் அன்று பூதங்கள் அன்று. 46வது பாட்டு, இதுக்கு முந்தின பாட்டு. என்ன பண்ணுறோம், இது நமக்கா புரியாது, நம்மளா படித்தா புரியாது. நம்மளா அப்பெல்லாம் ரமணர் மாதிரி இருந்தால் ஒரு சொல்ல புரிஞ்சிடும். இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், அதனால் நீண்ட நாள் என்ன பண்ணணும், குரு கிட்ட போய் சாஸ்திரத்தை முறையாக கூறும் நூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனம் அன்று பூதங்கள் அன்று, உண்மையில் ஜெகத்துன்னு ஒன்று இல்லவே இல்லை, ஜீவன்னு ஒன்று இல்லவே இல்லை என்று புரிந்து கொண்டு அது தெளிவதே அபவாதம் காண். இப்போ எப்படி இந்த சிருஷ்டி உண்டாயிற்றுன்னு பார்த்தோம், இந்த சிருஷ்டி இல்லாத சிருஷ்டி எப்படி உண்டாயிற்றுன்னு பார்த்தோம். உண்மையில் அதை எப்படி நம்ம அபவாதம் பண்ணுவது, அதை சரியாக புரிந்து கொள்வது, அதுக்குரிய இந்த மெத்தடாலஜிக்கு பேர் காரிய காரண விசாரம், அபவாத கிரமம். இப்போ 2 மெத்தட் பார்த்துருக்கோம் நம்ம. முதல்ல எடுத்தோடனே அறவன்று கயிறென்றால் போல் உத்தம அதிகாரிக்கு சொல்லப்பட்டது. அதுக்கு கொஞ்சம் ஒரு அதத்தியாவிருத்தி வடிவ அது வடிவ அபவாதம்னு பேர். கொஞ்சம் டெக்னிக்கலான டேர்ம், புதுசாக வர்றவங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதத்தியாவிருத்தி அபவாத கிரமம். இது அல்ல அப்படின்னு புரிஞ்சிக்கிறது, இது அல்ல இது அல்லன்னு புரிஞ்சிக்கிறது. இப்போ நம்ம காரிய காரணம் சொல்கிறது லயக்கிரம அபவாதம், ஒன்றில் ஒன்று அடைவினில் ஒடுக்கி காண்பது. இப்போ நம்ம இதில் பார்ப்போம், கோயிலெல்லாம் பார்ப்போம், நிறைய தீபங்களாக காட்டுவாங்க. எதுக்காக இப்படி காட்டுவாங்கன்னே நமக்கு தெரியாது. முதல்ல எடுத்தோடனே அந்த நிறைய தீபம் இருக்கும், லக்ஷ தீபம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வருவாங்க. அப்புறம் அதில் சர்ப்ப தீபம், மயூர தீபம்னு எல்லா விலங்குகள் எல்லாத்துலேயுமே தீபம் இருக்கும். என்ன அர்த்தம், எல்லாவற்றிலும் அந்த மெய்ப்பொருள் தான் இருக்கின்றது. கடைசியாக என்ன பண்ணுவாங்க, இந்த ஏக தீபம் இருக்கும், பூர்ண கும்பமாக அந்த ஒரு தீபம் இருக்கும். அதுதான் ஒன்றுதான் பலவாக காட்சி அளிக்கணும். இதுக்கு பேர் லயக்கிரம. சில கோயிலில் லயக்கிரமத்தில் பூஜை நடக்குமா, சில இதில் ஒன்றுலேருந்து கடைசியில் அந்த லக்ஷ தீபம். எப்படி ஆனாலும் சிருஷ்டி அத்தியாரோபமாக இருக்கலாம், இல்லாட்டி அபவாதமாக இருக்குது. தத்துவார்த்தங்கள் இதெல்லாம் இப்போ அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே, ஒன்றுதான் பலவாக காட்சி அளிக்கின்றது. இப்போ நாம ரூபம் என்பது உண்மையில் இல்லவே இல்லை, அது ஒரு மாய காட்சி. உண்மையில் இருப்பது பிரம்மம் மட்டுமே. இதை புரிந்து கொள்வது தான் அபவாதம். கொஞ்சம் ஆழமான விஷயம். திரும்ப திரும்ப புதுசாக இருக்கிறவங்க நிறைய பேர் ஆன்லைனில் புதுசாக கேட்குறவங்களாம் இருக்காங்க. புதுசாக கேட்குறவங்க யாராவது ஏற்கனவே வேதாந்தம் படித்தவங்க கிட்ட 2-3 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நிறைய டவுட் வரும், பாதியில் பயந்து போய் விடாமல் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லாட்டி நேர கிளாஸ்க்கு வரலாம். ஒரு சஜஷன், நமக்கு இது நமக்கு ஏற்கனவே வேதாந்தம் படித்தவங்களுக்கு இது ரொம்ப அல்வா மாதிரி இருக்கும். இந்த கைவிலை நவநீதம் இவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்காரே அப்படின்னு இருக்கும். திரும்ப திரும்ப புரியலைன்னா திரும்ப 2-3 வாட்டி படிக்கும்போது கண்டிப்பாக புரியும். நம்ம அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி சிஷ்யன் கேட்டான். 2 சக்தி இருக்குன்னு சொன்னீங்களே, படைப்பாற்றல் பற்றி மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கீங்க. இப்போ எப்படி படைப்பு உண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க, அந்த படைப்பிலேருந்து எப்படி அபவாதம் பண்ணுவதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் 2 சக்தி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ இன்னொரு சக்தி பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் பார்த்துட்டு இருந்தோம். தூடனை தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர், 2 சக்திகள் என்றீரே. 2 சக்தி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, மறைப்பாற்றல் ஒன்று இருக்கு, படைப்பாற்றல் ஒன்று. மாயைக்கு 2 சக்தி இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். மாயா தேவி கிட்ட 2 சக்தி இருக்கு. ஒரு சக்தினால என்ன பண்ணியிருக்கு இந்த மாயா, இந்த உலகத்தை தோற்றுவித்திருக்கின்ற ஒரு காட்சியை உண்டாக்கி. 2வது ஒரு சக்தி இருக்கே, அது என்ன, அது மறைப்பாற்றல். அது என்ன பண்ணுது, மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா. அந்த மறைப்பாற்றல் அது ஒரு இதில் சொல்லுவாங்க சாமிஜி, மாயா விஷமான்னு சொல்லுவார் ஆதிசங்கர். ஒரு விஷமக்காரி அந்த மாயை. அது என்ன பண்ணுது, மோகத்தை உண்டு பண்ணுகின்றது, இல்லாததை இருப்பது போல் காட்சியளிக்கின்றது, இருப்பதை இல்லாததாக காட்சியளிக்கின்றது. அதுதான் அவனுடைய சக்தி. இந்த மோகம் அறிவில் மயக்கம், அறிவை மறைக்கின்றது. மோகமும் சொல்லும் ஐயா, கேடர குருவே என்ன கிருபையோடு அருள்வீரே. இப்போ நம்ம கஷ்டத்துக்கு இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கோன்னு புரியணும். துன்பத்துக்கு காரணம் என்னங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ பிறவி தான் துன்பம், அதில் நம்ம எதனால் துன்பப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர போகிறார். இப்போ இந்த 2வது சக்தி
அது என்னது? அந்த மறைப்பாற்றல். அந்த மறைப்பாற்றல் என்ன பண்ணுகின்றது? நம்முடைய அறிவை மறைக்கின்றது. அதான் பார்த்தோம். தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும். அந்த ஆவரண சக்தின்னு பேர். அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர் ஆவரண சக்தி, மறைப்பாற்றல். அந்த மறைப்பாற்றல் என்ன செய்யுது அப்படின்னா, தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும். ஈஸ்வரனுக்கு ஒரு அடைமொழி கொடுத்துருக்கு. ஈஸ்வரனுக்கு சமமாக யாருமே இல்லை, தனக்கு உவமை இல்லாதான் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட தனக்கு உவமையாக இல்லாத அந்த சர்வஜனான அந்த ஈஸ்வரனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி. யார் ஒருவன் தன்னைத்தான் அறிந்திருக்கின்றாரோ, உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடுமில்லைன்னு சொன்னார் இல்லையா? யார் ஒருவர் தன்னை பற்றி அறிந்திருக்கின்றாரோ, தன்னை பிரம்மமாக புரிந்து கொண்டிருக்கின்றாரோ, அந்த 2 பேரை தவிர மற்றவங்க எல்லாரையும் என்ன பண்ணுது? ஒரு பாடுபடாத பாடுபடுத்தி எடுத்துருக்கு. யார்? இந்த மறைப்பாற்று என்ன பண்ணுது? நாஸ்தி ந பாதி. சம்ஸ்கிருத வார்த்தை. நாஸ்தினா ந அஸ்தி, இல்லை. ந பாதி, விளங்கவில்லை. நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் போய் சொன்னீங்கன்னா ஆத்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னா முதல்ல சொல்லுவாங்க எனக்கு தெரியலை அப்படிமா. ஆத்மானெல்லாம் ஒன்று இல்லை, சும்மா இதெல்லாம் ஒன்று நம்பாத, எனக்கு விளங்கலை அப்படின்பா. சாதாரணமாக எல்லாரும் அப்படி தான். ஒரு மாதிரி சாஸ்திரத்துக்கு வரும்போது தான் நம்ம ஆத்மான்னு ஒரு வார்த்தையவே கேள்விப்படுவோம். சாதாரணமாக இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணுது? காரணம் அவங்க எல்லாம் இல்லைன்னு சொல்கிறது காரணம் என்ன? இந்த மாயா சக்தி அறிவை மறைச்சிருக்கு. ந அஸ்தி நாஸ்தி. மெய்ப்பொருள்னு ஒன்று இல்லவே இல்லை. கடவுள் இல்லை, கடவுளை கும்பிடுபவன் காட்டு மிராண்டி அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. எதனால? இந்த மாயா சக்தி மறைப்பு. நாஸ்தி ந பாதி. பாதினா விளங்கவில்லை. மெய்ப்பொருள் இல்லை, மெய்ப்பொருள் விளங்கவில்லை என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளத்து. ஊனிடை உயிர்கள்னா இந்த மாம்ச உடலில் இருக்கின்ற இந்த உயிர்கள், அவர்களுடைய உணர்வு விழி குருடாம் வண்ணம். ரொம்ப அழகான வார்த்தை போட்டிருக்க. உணர்வு விழின்னா அவர்களுடைய அறிவு. அறிவு கண்ணை என்ன பண்ணிருச்சு? மறைத்து விட்டது. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயான்னு படிக்கிறோம். என்ன பண்ணுது? இந்த அஜ்ஞானம் எப்படி இந்த கண்ணில் ஒரு கேட்ராக்ட் வந்து ஒரு திரை மாதிரி படர்ந்து என்ன ஆயிடுது? பார்வையை மறைக்கின்றது. அதுபோல இந்த மாயாசக்தியில் உள்ள இந்த மறைப்பாற்றல் என்ன செய்து? நம்முடைய அறிவை மறைத்து விடுகின்றது. உணர்வு விழி குருடாம் வண்ணம். அறிவு பார்வையை மறைத்து எப்படி மறைக்குதான்? வான் நிலம் திசைகள் மூடும், மழை நிசி இருள் போல் மூடும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். எப்படி மழை நேரம் இருட்டில் மழை பெஞ்சாலே நமக்கு ஒரு மாதிரி வானமெல்லாம் இருண்டு போய் இருக்கும். சாதாரணமாகவே சூரியனை மறைச்சிடலாம். அப்போ நமக்கு என்ன தெரியாது? ரொம்ப இருட்டாயிரும். 12 மணிக்கு கூட என்ன ஆகிரும்? அப்படி மேகம் கருத்து போயிடும். ராத்திரி நேரம் அந்த மழை பெய்யும் போது இப்படி இருண்ட மேகத்தோட அந்த ஒரு பயங்கரமான மழை பெய்யும் போது எங்கேயாவது போய் மாட்டிட்டோம் அப்படின்னா என்ன தெரியாது? நமக்கு வானம் தெரியாது, நிலம் தெரியாது, திசை தெரியாது. இப்போ திக்கு தெரியாத காட்டில் அலைந்தேன்னு நம்ம சொல்கிறோம். அதுபோல் என்ன பண்ணுது? இந்த மறைப்பாற்றல் நம்ம ஒரு பெரிய ஒரு துக்கத்தில் போய் நம்மளை மாட்டி வச்சிருக்கு. வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு நடுவில் என்ன பண்ணுறோம்? நம்ம தத்தளிக்கின்றோம். எங்கேயாவது நிம்மதி கிடைச்சிடாதான், எங்கேயாவது ஒரு வெளிச்சம் தெரியாதான்னு என்ன பண்ணுறோம்? விழி கிடைக்குமான்னு என்ன பண்ணுறோம்? அபய கரம் கிடைக்குமான்னு எங்கேயாவது ஒரு வெளிச்சம் கிடைக்குதான்னு என்ன பண்ணுறோம்? நம்ம தத்தளிக்கின்றோம். அதுபோல் என்ன அது? நம்முடைய அறிவு கண்ணை மறைத்து விடுகின்றது. உண்மையிலேயே நாம் பூர்ணஸ்வரூபமாக இருக்க நம்மை அபூர்ணனாக நாமே அப்படி நினச்சிக்கிறோம். ஒன்றும் பண்ணலை, வேற யாரும் கிடையாது. நம்மளே என்ன பண்ணிடுறோம்? நம்மளை தப்பாக நினச்சிக்கிறோம். நம்ம இந்த உடம்பாக நினச்சிக்கிறோம். இந்த உடம்புன்னு வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? பிறந்த உடனே நமக்கு ஒரு அம்மா வந்துடுறாங்க, அப்பா வந்துடுறாங்க, ஆச்சி தாத்தா, அப்புறம் என்னது அண்ணன் தம்பி எல்லாம் வந்துடுது. இந்த உடம்பு ஒரு பாடின்னு வந்தோடனே என்ன ஆயிடுது? உறவுகள் எல்லாம் வந்துடுது.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துடுது, அதுக்கப்புறம் பிள்ளைங்க, நமக்கு பிள்ளைங்க வந்துடுது, அப்புறம் பேரம்பேத்திக்கு வந்துடுது. இப்படி என்ன ஆயிடுது, இந்த நான் ஒன்றை தப்பாக பிடிச்சிக்கிறோம். நான் இந்த உடம்புன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுது, நம்முடைய அறிவை மறைக்கின்றது. மழை நிசி இருள் போல் மூடும். இதுதான் இந்த ஆவரண சக்தியின் ஸ்வரூபம். இப்போ இதில் இருந்து மாட்டிக்காதது யார்? இந்த ஆவரண சக்தியினால், இந்த மறைப்பாற்றலால் பாதிக்கப்படாதது யாருன்னா, தான் நிகர் தனக்காம் ஈசன். தனக்கு உவமை இல்லாத அந்த இறைவன் என்ன இந்த மாயினால், இந்த ஆவரண சக்தியினால் பாதிக்கப்படாதவராக இருக்கின்றார். ரெண்டாவது, யார் குரு கிட்ட போய் நீண்ட நாள் நன்றாக இந்த சாஸ்திரத்தை படித்து அதனுடைய தத்துவார்த்தத்தை நன்றாக உள்வாங்கி கொண்டிருக்கின்றாரோ அந்த ஞானிகள் தமையும் அன்றி. இவங்க 2 பேர் மட்டும் எக்ஸப்ஷன். இறைவன் அவர் நம்ம பார்க்குறோம், சிருஷ்டியில் படிக்கும் போதே பார்க்குறோம், அவர் சத்துவகுண பிரதிபிம்பம். அதனால் அவருக்கு பிறக்கும் போதே அவர் அஞ்ஞானத்தை வென்றவராகவே இருக்கின்றார் இறைவன். ஜீவர்கள் நம்ம அஞ்ஞானத்தோடே தான் இருக்கோம். என்ன அஞ்ஞானம்? நான் உடம்பு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் உடம்புன்னு நினச்சிக்கிட்டு இந்த உடலால் வருகின்ற எல்லா துன்பத்தையும் என்னுடையதாக நினைத்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ 2 பேர் தான் இதிலிருந்து இந்த ஆவரண சக்தியினால் தப்பிக்க முடியும். இறைவனுக்கு இந்த மாயா சக்தியை ஒன்றும் பண்ண முடியாது. மாயா சக்தியால் இறைவனை கட்டி போட முடியாது. அதே போல தங்களை தாம் கண்ட ஞானிகள், யார் ஒருவர் தன்னை நன்றாக புரிந்து கொள்கின்றாரோ அவர்களும் இந்த ஆவரண சக்தியால் பாதிக்கப்பட மாட்டார்கள். மற்ற எல்லாரும் என்ன பண்ணுது? சம்சாரத்தில் அழுத்துகின்றது. சதா துக்கம். ஒன்று மனசில் பிரச்சனை வரும், இல்லாட்டி உடம்புல பிரச்சனை வரும், உறவுகளில் பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு துக்கத்தோட நம்மை இணைத்து கொள்ள வைக்கும். அதன் மூலமாக என்னாகும்? நமக்கு நிரந்தரமாக ஒரு ஒரு உணர்வு விழி குருடாம் வண்ணம் நம்மளுடைய அறிவு கண்ணை மறைத்து விடுகின்றது. உண்மையிலேயே நாம் கோடீஸ்வரராக இருக்கோம். ஆனால் என்ன ஆயிடுது, நமக்கு ஒரு பிச்சைக்கார மாதிரி என்ன பண்ணுறோம்? இது கிடச்சிடாதா அது கிடச்சிடாதான்னு என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒன்றை நம்ம தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி வைக்கின்றது. அதுக்கு காரணம் என்ன? இந்த மறைப்பாற்றல். இப்போ இன்னும் அடுத்து இதை பற்றி சொல்கிறார். இந்த மறைப்பாற்றலை பற்றி தான் ரொம்ப சொல்கிறார். அது என்ன பண்ணும், அது எப்படி செயல்படுகின்றது, எப்படி இதை இந்த மாயோட ட்ரிக்கு எப்படி நம்ம துன்பத்தில் ஆழ்த்துகின்றது நமக்கு தெரியணும். எப்படி நம்ம துன்பப்படுறோம்? இப்போ துன்பமாக இருக்குது அப்படின்னா எதனால நம்ம துன்பப்படுறோம்? இப்போ ஒரு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா இது என்ன காய்ச்சலாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம திரும்ப கொரோனா வருதுன்னு நம்ம பேப்பரில் போட்டு இப்போ என்ன காய்ச்சல் நமக்கு தெரியணும். இப்போ இன்ஃபெக்ஷனா, உள்ள வேறு எதுவும் தொந்தரவு இருக்கா? இப்போ எதனால நம்ம இந்த கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மறைப்பாற்றலை பற்றி நமக்கு ரொம்ப விளக்கமாக சொல்கிறார். மறைப்பு பற்றி நமக்கு நல்லா தெரியணும். ஏன்னா இதுதான் என்ன பண்ணுது, நம்ம அறிவை மறைத்திருக்கின்றது. நம்மை சதா துன்பத்திலேயே நான் கஷ்டப்படுறேன் எதனால சொல்கிறோம்? நம்ம அறிவு மறைக்கப்பட்டிருக்கின்றது. மாயா சக்தி என்ன பண்ணியிருக்கு? நம்மளுடைய அறிவை மறைத்திருக்கின்றது. அடுத்த பாட்டு பார்ப்போம். பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துள விகாரங்கட்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்துள விகாரங்கட்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி இதே. பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துள விகாரங்கட்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்துள விகாரங்கட்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி இதே. இந்த மாயை எப்படி செயல்படுது அப்படின்னா, பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துள விகாரங்கட்கும். பூர்ணமான அந்த பிரம்மம், புறத்து உள்ள விகாரம்னா வெளியில் படைக்கின்ற நம்ம பார்க்கின்ற இந்த பிரபஞ்சம். அந்த பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஆன்ற கூட்டஸ்தனுக்கும் அகத்துள விகாரங்கட்கும். ஒவ்வொரு பதத்துக்கும் நம்ம அர்த்தம் பார்க்கணும். ஆன்ற கூட்டஸ்தனுக்கும், சிறப்பு வாய்ந்த கூட்டஸ்தன், ஒரு புது பதம் கொடுத்துருக்கார். கூட்டஸ்தனுக்கும் அகத்துள விகாரங்கள். அகம்னா நமக்குள்ள இருக்கின்ற அந்த மாறுபாடு, விகாரம்னா மாற்றம்.
என்ன பண்ணுது இந்த ஆவரண சக்தி, அந்த மறைப்பாற்றல் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பூர்ணமான இந்த பிரம்மத்தை ப்ளஸ் என்ன பண்ணிருச்சு, நாமரூபத்தை கொடுத்துருச்சு. கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, புறத்தில் விகாரம் உண்டாயிற்று. ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு மாயையால் ஜனித்த என்று அறிந்து கொள்ளே போட்டுக்கலாம். அந்த மாயையினால் என்ன பண்ணுது, இது ஒரு காட்சியை உண்டாக்கி. ஐம்பூத விகாரம் எல்லாம் புறத்துள்ள விகாரங்களுக்கும் ஆன்ற கூட்டஸ்தனுக்கும் அகத்துள்ள விகாரங்களுக்கும், கூட்டஸ்தன் அப்படின்னு ஒரு பதம் கொடுத்துருக்கு. கூட்டஸ்தன்னா மாறாதது, அழியாதது, நிலையானது. இந்த கொல்லம் பட்டறையிலலாம் ஒரு இந்த இது ஒடுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நடுவில் ஒரு குச்சி நட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து ஆடாமல் இருக்கணும். அதே ஆடிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இதெல்லாத்தையும் நெரிசல்லாம் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, தட்டி அந்த நடுவில் இருக்க அந்த கட்டை வந்து எப்படி வந்து மாறாமல் அசையாமல் இருக்கின்றதோ அதுபோல் இந்த பிரம்மம் அது வந்து நிலையானதாக இருக்கின்றது. அதுக்கு ஒரு இது வந்து வித்யாரண்யர் கொடுத்துருக்குற பேர். இப்போ நமக்கு இப்போ தனி மனிதனுக்கு இப்போ நமக்கு பிரம்மம் அப்படின்ற போது சர்வ வியாபின்னு சொல்கிறோம். எல்லாமாக உலகமாக இருக்கின்றது அப்படிங்கும்போது அதை பிரம்மம்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு தனி மனிதனுக்கு மட்டும் ஆதாரமாக இருக்கும்போது ஆத்மான்னு சொல்கிறோம். அதை கூட்டஸ்தன்னு நம்ம சொல்லணும். இப்போ சமஷ்டிக்கு சொல்லும்போது பிரம்மம்னு சொல்கிறோம், வியஷ்டிக்கு சொல்லும்போது கூட்டஸ்தன் ஆத்மான்னு சொல்கிறோம். சமஷ்டி வியஷ்டி ஏற்கனவே பார்த்தோம். மரம் எனல் வியஷ்டி, வனம் எனல் சமஷ்டி. ஒரு மரம்னு சொன்னால் அது என்னது, வியஷ்டி. ஒரு காடு அப்படின்னு சொன்னால் சமஷ்டி. அதுபோல் சமஸ்த லோகத்துக்கும் ஆதாரம்னு சொல்லும்போது பிரம்மம்னு சொல்கிறோம். எனக்கு ஆதாரம்னு சொல்லும்போது ஆத்மா கூட்டஸ்தன்னு சொல்கிறோம். உண்மையிலேயே வேதம் கிடையாது. சமஷ்டியில் சொல்லும்போது அப்படி அந்த பதம் யூஸ் பண்ணுவோம், வியஷ்டியில் சொல்லும்போது. இப்போ இந்த மாயை என்ன பண்ணுதுன்னா, சமஷ்டியில் உண்மையில் பிரம்மைவ சத்தியம், ஆனால் இந்த மித்யாவான ஜெகத்தை உண்டு பண்ணுகின்றது. புறத்துல விகாரங்களுக்கும் ஆன்ற கூட்டஸ்தனுக்கும் அகத்துல விகாரங்களுக்கும். இப்போ உண்மையில் நான் யாரு,